இனிக்குரிய ஷீமா மன்னா விசுவாசத்தினால் ஆச்சரியம். லூக்கா 7:9. இயேசு கப்பர்நகும் அப்படின்னு ஒரு ஊருக்கு போறாரு. அங்க நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இருக்கான். அவன் ரோம அதிகாரி. அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் இருக்கான். இதுதான் நமக்கு வர ஆச்சரியம். அந்த காலத்துல அடிமைகள் தான் வேலைக்காரரா இருந்தாங்க. எஜமான்கள் அடிமைகளை மனிதர்களா நடத்த மாட்டாங்க. ஒரு விலங்கு போல நடத்துவதே அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு. அடிமைகளை என்ன வேண்டுனாலும் செய்யற உரிமையும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அவன் மேல் பிரியமா இருந்தான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இயேசு வருகிறார் அப்படிங்கிறத அறிஞ்சு அவன் யூத ஜனத்தின் மூப்பர்களை இயேசு தன்னுடைய வேலைக்காரனை சுகமாக்குறபடி கேட்டுக்கொள்ள அனுப்புறான். மூப்பர்கள் இயேசுவிடம் அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது ஆச்சரியம். யூதர்களை ஆட்சி செய்வது ரோமர்கள். ரோமர்களுக்கு யூதர்களை பிடிக்காது. யூதர்களுக்கும் ரோமர்களை பிடிக்காது. ஆனாலும் அந்த நூற்றுக்கு அதிபதி யூதர்களை நேசித்தான். மூன்றாவது ஆச்சரியம் என்னன்னா, இவன் நமக்காக ஒரு ஜப ஆலயத்தையும் கட்டினா அப்படின்னு சொல்றாங்க. ரோமர்கள் விக்கிரக வழிபாட்டுக்காரர்கள். மேலும் பல கடவுள்களை வழிபடுவாங்க. ஆனாலும் யூதர்களுக்காக ஒரு ஜப ஆலயத்தை தன்னுடைய செலவில கட்டி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியம். இயேசு அதை கேட்கிறப்ப அவனுடைய வீட்டுக்கு போறாரு. இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட உடனே ஒருவனை அனுப்பி, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்கிற அளவுக்கு நான் தகுதியுடையவன் அல்ல அப்படின்னு சொல்றான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு விசுவாசத்தோடு சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் ஒரு நூற்றுக்கு அதிபதியா இருக்கனால அவனுக்கு ஒரு அதிகாரம் இருந்துச்சு. ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கணும்னா அவன் நேர்ல போக தேவையில்லை. அவன் ஒரு வேலைக்காரனை அனுப்பிச்சு அதை முடிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்தனால பிதா உமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் அறிவேன். நீர் அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு ஆண்டவரை சொல்றாரு. இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. நூற்றுக்கு அதிபதியை போல நீங்களும் உங்களுக்கு கீழே இருப்பவங்கள்ட்ட கரிசனை உள்ளவங்களா இருக்கீங்களா? அவங்களுடைய நலத்திற்காக எல்லா வழியையும் முயற்சிக்கிறீங்களா? அவனை போல ஒரு விசுவாசம் நம்மள்ட்ட இருக்கா? உங்க விசுவாசத்தை பார்த்து இயேசு ஆச்சரியப்படுவாரான்னு இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஆமேன்.